Hello viewers, welcome to the Walky Talky. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொல்லுதுன்னா எக்ஸல் ட்ரிக்ஸ் அப்படின்னு சீரிஸ் 1 சீரிஸ் 2 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ அதன் தொடர்ந்தரிச்சியாக தான் இன்றைக்கி நம்ம சீரிஸ் 3ல என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ், அதே மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்துட்டு எப்படி ஒரு டாக்குமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தேர்ட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற முதலாவது ட்ரிக்ஸ் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னா சப்போஸ் நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணுறப்போ 2 times 3 times மல்டிபிள் டைம்ஸ் ரீஎன்டர் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டாஸ் எகெயின் அண்ட் எகெயின் ரீஎன்டர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரியான டேட்டாஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டில் நம்ம டேட்டாவை வச்சுக்கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ அது எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாகவே பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்பர் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் அதே மாதிரி யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் நம்பரில் இருக்கிற ஆப்பிள்ங்கிறது எகெயின் இங்கேயும் என்டர் ஆகிருக்கு, அதாவது ரீஎன்டர் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரியான ஒரேஞ்ச் பர்டிகுலர் யூனிட்ஸில் ரீஎன்டர் ஆகிருக்கு, அதே சேம் ஆர்டர் நம்பரில். ஸோ இந்த மாதிரியான ஒரு டூப்ளிகேட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு, அதாவது ரீஎன்டர் பண்ணியிருப்போம். சப்போஸ் நம்மளோட மிஸ்டேக் அது தவறுதல் மூலமாக நம்ம ரீஎன்டர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரியான டேட்டாஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் தான் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ எந்த பர்டிகுலர் ரேஞ்சில் நம்ம டேட்டாஸ் வேணுமோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டேட்டா டேப்பில் போனதுமே டேட்டா டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோ கொலமுக்கு அடுத்ததாக இருக்கிறது ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே இப்படியான ஒரு டயலாக் பாக்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்பர், அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி யூனிட்ஸ் அப்படிங்கிற கொலம் வைஸாக டிவைட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டாஸ் வந்துட்டு ஆர்டர் நம்பர்லேயும் டூப்ளிகேட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ்லேயும் டூப்ளிகேட்ஸ் இருக்குது, அதே மாதிரி யூனிட்ஸ்லேயும் டூப்ளிகேட்ஸ் இருக்குது. ஸோ நான் செலக்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே. இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தரும். 3 duplicates value found and removed, 7 unique values remain. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்மளோட வேலைகளை இலகுவாக செய்யலும். இதற்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட செல்ஃபில் நம்மளே டெலீட் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஈஸியாக நம்ம ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி செய்யலும். ஸோ இப்போ அடுத்த ட்ரிக்ஸுக்கு போயிடலாம். இந்த தேர்ட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் என்னென்னா இன்சர்ட் அ டாக்குமெண்ட் இன் ஒர்க் ஷீட். ஒரு பர்டிகுலர் ஒர்க் ஷீட் சென்ட் பண்ணணும் ஓ க்ரியேட் பண்ணணும். அப்படி பர்பஸ் இருக்கிறப்போ அடிஷனலி another பர்டிகுலர் டாக்குமெண்ட் ஷோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக மினிமைஸ் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சப்போஸ் இமெயில் சென்ட் பண்ணுறப்போவும் அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸை எட் பண்ணி அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படி ஒரு அவசியமும் இல்லை. ஸோ ஈஸியாக ஒர்க் ஷீட்லேயே டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ட்ரிக்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏபிசி கம்பெனியோட ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட். இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் டோட்டல் ரெவென்யூ, டோட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படி தானே இருக்குது. பட் இந்த டோட்டல் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் டீட்டெயிலாக கிளியர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இன்னொரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசி கம்பெனியோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அதே மாதிரி ஏபிசி கம்பெனியோட டோட்டல் ரெவென்யூ இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸையும் நான் சேர்த்து அனுப்பணும். பட் இது வேறு ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டாஸ் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் ஒரு இன்னொரு பர்சனுக்கு அனுப்பணும். அப்படி அனுப்புகிறப்போ ரெவென்யூ டீட்டெயில்ஸ், அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி சப்போஸ் இனி அந்த டாக்குமெண்ட்ஸ் நான் அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஸோ அப்படி அனுப்புகிறப்போ எனக்கு டிவைட் பண்ணி 1 by 1 ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸாக அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லேயே ஈஸியாக ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி ஒரு லெட்டரையும் எட் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ட்ரிக்ஸ். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் டீட்டெயில்ஸ் எட் பண்ணணும். அதாவது இந்த டோட்டல் ரெவென்யூ, டோட்டல் எக்ஸ்பென்சஸில் கிளியர் டீட்டெயில்ஸ், அதாவது இன்னொரு பர்டிகுலர் டேட்டாஸ் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்ஸையும் நான் சேர்த்து அனுப்பணும். ஸோ கர்சர் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு டூல் பாரில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் க்ரியேட் ஆகும், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு டைட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃப்ரம் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரௌஸுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரியான ஒரு டயலாக் பாக்ஸ் எகெயின் க்ரியேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏபிசி கம்பெனியோட கிளியர் டீட்டெயில்ஸ், அதாவது ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் கிளியர் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸலில் ஏபிசி கம்பெனி அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணதுமே இன்சர்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லிங்க் டு ஃபைல், அதே மாதிரி டிஸ்பிளே எஸ் ஐக்கன் இருக்கும். ஸோ டிஸ்பிளே எஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரியான ஒரு ப்ரிவியூவில் தான் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அங்கே அட்டாச் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கன் க்ரியேட் ஆகிருக்கு, அதாவது அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸ் ஏபிசி கம்பெனிங்கிற டோட்டல் ரெவென்யூ, அதே மாதிரி டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ங்கிற கிளியர் டீட்டெயில்ஸ் இருக்கிற ஒரு ஃபைல் வந்துக்கிட்டு இப்போ அட்டாச் ஆகிருக்கு. ஸோ ஒரு எக்ஸல் ஒர்க் ஷீட்லேயே இன்னொரு ஒர்க் ஷீட்டை நம்ம எட் பண்ணி அதையும் சென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஒர்க் ஷீட்டுக்கு பதிலாக டாக்குமெண்ட்ஸையும் அனுப்பலாம், அதாவது வேர்ட் டாக்குமெண்ட்ஸையும் அனுப்பலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா லெட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இப்போ லெட்டர் ஒன்றையும் சேர்த்து அனுப்பணும். ஸோ அதே மாதிரி இன்சர்ட் ஆப்ஜெக்ட், அதே மாதிரி கிரியேட் ஃப்ரம் ஃபைல், ப்ரௌஸ். இப்போ எந்த பர்டிகுலர் வேர்ட் ஃபைல் நான் அட்டாச் பண்ணமோ அந்த பர்டிகுலர் வேர்ட் ஃபைலை செலக்ட் பண்ணுறேன். கிரியேட்ஸ், அதே மாதிரி இன்சர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இஸ் ஐக்கன் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணுறேன். டிக் பண்ணதுமே சேஞ்ச் ஐக்கன் சேஞ்ச் பண்ணுறேன், ஐக்கன் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஒர்க் ஷீட்டையும் எட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டையும் சேர்த்து எட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எட் பண்ணுறது மூலமாக மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸை ஒரு ஒர்க் ஷீட்லேயே நம்ம ஈஸியாக எட் பண்ணி அதை ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணி ஈஸியாக ஓல்டு டாக்குமெண்ட்டையும் சென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தது. ஸோ அதே மாதிரி இந்த லெட்டரை நான் இப்போ வியூ பண்ணணும். ஸோ வியூ பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணாலே போதும். டபுள் கிளிக் பண்ணதுமே அந்த வேர்ட் ஃபைலில் நான் என்னென்ன அட்டாச் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இன்னொரு பர்டிகுலர் பர்சன் வந்துக்கிட்டு இந்த ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸில் கிளியர் டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே போதும். டபுள் கிளிக் பண்ணதுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் இன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸில் ஒரு எக்ஸல் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணதுமே நான் என்ன பர்டிகுலர் டேட்டாஸ் நான் அங்கே எட் பண்ணியிருந்தனோ, அதாவது ஏபிசி கம்பெனியில் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் கிளியர் டீட்டெயில்ஸ், ஏபிசி கம்பெனியில் டோட்டல் ரெவென்யூ கிளியர் டீட்டெயில்ஸ் என்ன மாதிரியான எட் பண்ணியிருந்தனோ அதே எக்ஸல் சீட் வந்துக்கிட்டு அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டேட்டாஸில் இன்னொரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸ் அதே மாதிரி ஒரு லெட்டர்ஸை எட் பண்ணி நம்ம ஈஸியாக ஒரு ஒன் டாக்குமெண்ட்லேயே க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணக்கூடியதாகவும் ஈஸியாக வியூ பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த 2 வகையான ட்ரிக்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.